அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன் உதயம் தியேட்டர்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நான். அன்னைக்கு என்ன இருந்ததோ அதை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. எத்தனையோ வருஷங்கள் இன்னைக்கு ஆகி போச்சு. ஸோ 7 வயசுல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சோ அதே கூஸ் பம்ப்ஸ் தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய ஸ்டார்ட் அப் இன்னைக்கு எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் லீவ் கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி லீவ் கொடுத்துட்டேன். 3 years இல்ல, இதெல்லாம் 5 years ரிப்பீட்ல போட்டாலே உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு நாங்க ரீரிலீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மோர் கேட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் சீன் பை சீன். சூறாவளியே கிரியேட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒன் ஆஃப் த தலைவர்ல பெஸ்ட் டாப் மூவிஸ் நான் சொல்லுவேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு படம். இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எப்படி லைக் பண்ணி பார்த்தாங்க இந்த படத்தை? கிட்ஸ் வந்து அந்த மாஸ் சீன்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இது புது படம் மாதிரி இருந்ததா, ஏற்கனவே ரீரிலீஸ் மாதிரி இருந்ததா, ஒரு புது படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்ததா? ஆல்ரெடி பார்த்ததும் தான். ஆனா இப்போ வந்து ரீரிலீஸ் எஃபெக்ட் தான் இருக்கு. வேற எந்த வைபா இருந்தது உங்களுக்கு இந்த படம்? அந்த ஊஞ்சல் சீனு, அதுக்கப்புறம் உள்ள போய் சௌந்தர்யாவை கூட்டிட்டு வர சீன், அதெல்லாம் செம்ம வைபா இருந்தது. அந்த ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இன்னுமே அந்த 6 பேக்லாம் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு அந்த 3 hours லென்த் தெரிஞ்சதா இல்ல படம் போற ஃபாஸ்ட் நல்லா இருந்தது? அந்த படம் ஃபாஸ்டா தான் போகும். 3 hours வந்து தெரியல, கடகடன்னு போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் வந்தா நீங்க கண்டிப்பா ஏத்துப்பீங்களா? அதுதான் கேக்குறேன். ரஜினி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்ப இருக்க ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. அது 25 years பிஃபோர் வந்ததுனால அப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதனால அது அப்ப ஹிட் ஆச்சு. இப்போ படையப்பா 2 வரப்போது அதே லைனே திருப்பி சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது இப்போ. அதனால இந்த படத்தோட ரெஸ்பான்சிபிள் தானே அந்த படம் வரும். அதுதான் கேக்குறேன். இந்த ரெஸ்பான்சிபிள் அதுதான் இப்போ அந்த தலைவரோட அந்த லைனை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. பொம்பளைனா பொறுமையா இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவார்ல, அது இப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க யாரும். அதனால அது வந்து தெரியும். இந்த படத்தை வந்து நாங்க சின்ன ஸ்கிரீன்லயே பார்த்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல 25 years கழிச்சு அதுவும் தலைவரோட 70th பர்த்டேல பாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஒரு டைம்லெஸ் ஃபிலிம். இது லேகே ஆகாம எந்த ஒரு சீனும் எதுவும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு கமெண்ட்ஸே இல்லாத ஒரு படம். அஃப்கோர்ஸ் கதை இது தலைவர்ன்றதுனால சொல்லவே வேண்டாம். இது எங்களுக்கு ஒரு ரொம்ப 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 ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் தலைவர் பர்த்டே அன்னைக்கு பார்த்தது. ஹாப்பி பர்த்டே தலைவர், லவ் யூ. இந்த 3 ஹவர்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த படம் 3 hours 3 hours இல்ல, இதெல்லாம் 5 years ரிப்பீட்ல போட்டாலே உள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு நாங்க ரீரிலீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் மோர் கேட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் சீன் பை சீன். இதெல்லாம் நாங்க 6 hour போட்டாலும் பார்ப்போம் படையப்பால. ஏதாவது 25 வருஷமா நாங்க பார்த்த படத்தை இங்க வந்து பாத்தீங்களா, ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸோட இதெல்லாம் கண்டிப்பா இது தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான். இது ஒரு புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு. அதை பார்த்து அதுதான் தலைவருடைய இது. அதுவும் படையப்பா மாதிரி ஒரு படம் வருமானு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா மத்த ஸ்டார்ஸோட ரீரிலீஸ்லாம் இப்ப சமீப காலத்துல ஆச்சு. தலைவர் ஃபேன்ஸ்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் படையப்பா 12 அன்னைக்கு 70th பர்த்டே அன்னைக்கு வந்தது. வெரி வெரி ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கீங்க. வி லவ் யூ. உங்களுக்கு ஹெல்த்தும் ஆரோக்கியமா இருக்கணும். உங்க ஃபேன்ஸை மகிழ்ச்சிக்கிட்டே இருக்க. தேங்க்யூ தலைவா, வி லவ் யூ. நான் பிறந்தப்போ வந்த படம், அதனால தியேட்டர்ல பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கு. பயங்கரமா இருந்துச்சு. டிவில நம்ம பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து பாக்குறோம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். தனியா அது எல்லா ஃபேன்ஸோட சேர்ந்து ஒன்னா பாக்குறதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள ஆடியன்ஸ் உடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். பாட்டெல்லாம் 2 வாட்டி, டயலாக் ஒரு சீன்லாம் 2 வாட்டி. சோ செமையா என்ஜாய் பண்ணோம். ஓ, சீன்ஸை கூட ரிப்பீட் பண்ணி சில சீன்ஸ், ஐகானிக் சீன்ஸ் மட்டும். அந்த ஊஞ்சல் சீன் எப்படி? ஆமா, அதுதான் 2 வாட்டி போட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு டிஜிட்டலா மாறிடுச்சு. நிறைய 3 hours எல்லாம் தியேட்டருக்குள்ள உட்கார முடியாதுன்னு. இந்த 3 hours எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இப்போ இன்னொரு படமே 3.5 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு இப்போ ஏதோ தியேட்டர்ல. அதெல்லாம் ஒன்றும். இன்னைக்கு இருக்க கிட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க? கிட்ஸ் அவ்வளோ இருந்தாங்களான்னு தெரியல, பட் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. ஆல் ஏஜ் குரூப்ஸ் வந்து செம என்ஜாய் பண்ணாங்க. எப்படி இருக்கு இன்னைக்கு ஓப்பனிங் பாருங்க, கிரௌடு செமையா இருக்கு. ஏதோ ஒரு புது படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல. அதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர் ரிலீஸ் ஆஃப்டர் த ஒரிஜினல் ரிலீஸ் நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ரஜினி சார் 3 ஸ்டார் இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே. அவருக்கு என்ன விஷயம்? ரொம்ப ஹாப்பி பர்த்டே தலைவா. லவ் யூ சோ மச். ரொம்ப லக்கி. we are all your fans. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. ஆமா, இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, தலைவருக்காக ஒரு கோயில் கட்டணும். அது ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா போதும், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இந்த 50 வருஷமா ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஹீரோவா நடிச்சுட்டு வர்றாரு. ஸோ அவருடைய படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? பயங்கரமா இருக்கு. தியேட்டர்ல யாருமே உட்காரல, எல்லாருமே சீட்டு மேலதான் இருந்தோம். இப்போ வந்து ரீசெண்டா நிறைய ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா படையப்பா மாதிரி ஒரு ரீரிலீஸ் வந்து பார்க்கவே முடியாது. எல்லாருமே போய் பாருங்க. வீக்கெண்ட்ல வந்துட்டு படையப்பா பாருங்க. நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா படையப்பா வந்து பாருங்க. இது வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்ட். நம்ம வந்து தலைவரோட 50வது வந்து
இதுல வந்துட்டு நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஐகானிக்கான மூமெண்ட். இதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், இது வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்க. தேங்க்யூ. ஓகே சார், இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே, அவருக்கு என்ன சொல்றோம்? தலைவா, ரொம்ப ரொம்ப நீ வந்து பிறந்ததுக்கு நன்றி. நீ நேற்று வந்து தலைவர் பர்த்டேக்கு வந்து 2 நாள் முன்னாடி என் பர்த்டே. ஸோ அவர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு அவர் போர்டை வந்து தொட்டு கும்பிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் வந்து என்னோட அடுத்த இயரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தலைவருக்கு வந்து இந்த வருஷம் நல்ல தொடக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2 வருது. ஸோ ரொம்ப நன்றி தலைவா பிறந்ததுக்கு. நாள் கழிச்சு நம்ம ரீவிசிட் பண்றோம் அந்த படத்தை. எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? லைக் இப்பதான் திருப்பி ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி இருக்கு. இந்த டிஜிட்டல் எல்லாம் மாத்தி இருக்காங்க அப்படின்னா அதனால தான் கேட்டேன். பட் அது டிஜிட்டல் மாத்துறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவர் ஸ்கிரீனுக்கு வந்தாலே வேற லெவல். அந்த 90s ஃபீல் அப்படியே இருக்கு. 90s கிட்ஸ்ங்கறதுனால அது அப்படியே திருப்பி ஃபீல் பண்ணோம். வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ். ரஜினி சார் வந்து இந்த படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை பொறுத்து இதே மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு சொன்னாரு. அதுக்காக தான் கேட்டேன். டெஃபினட்டா கண்டிப்பா பண்ணலாம். இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்லாம் ரசிச்சாங்களா? என்னோட சன் டாட்டர் எல்லாரும் தான் வந்தாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த படம் மாதிரி வந்தா ஓகே? இல்ல அவங்க எல்லாமே இன்னுமே இப்பயுமே ரஜினி ஃபேன்ஸ் தான். அப்படிதான் நாங்க வளர்த்துருக்கோமே. எங்க தாத்தால இருந்து அப்பால இருந்து நான் என் சன் வரைக்கும் ரஜினி ஃபேன் தான். ஓகே மேடம், இத்தனை வருஷம் ஒரு 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு சினி இண்டஸ்ட்ரியில வந்து. அவர் இன்னும் வேற என்ன மாதிரி படம் பண்ணணும் நீங்க ஆசைப்படுறீங்க? அவர் லைக் படையப்பா, பாஷா, அண்ணாமலை இதே மாதிரி பண்ணாலே நல்லா இருக்கும். ஓ, இந்த மாதிரி கேட்டகரியில இந்த மாதிரி தான். இந்த மாதிரி கேட்டகரியில எதிர்பார்க்கறீங்க? ஆமா, ஏன்னா அவரு அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நீங்க இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, படையப்பா 2 கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு. டெஃபினட்டா சூப்பரா இருக்கும். பட் ஆனா நீலாம்பரி கேரக்டர் எப்படி வரும்னு தெரியல. பட் அந்த 90s மூவிஸ் திருப்பி கொடுத்தாருன்னா சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க அவரோட பர்த்டே அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ லாட். தேங்க்யூ மேடம். மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க இந்த ஒரே ஒரு ரிங் டோன் மட்டும் தான் இருக்கும். இப்போ எனக்கு ஃபோன் அடிச்சு யார் அடிச்சாலும் சரி எனக்கு வர ரிங் டோன் இதே பழையப்பா ரிங் டோன் தான். லைஃப் செம சூப்பரா வருஷம் கழிச்சு நீங்க இந்த படத்தை பாக்குறீங்க தியேட்டர்ல, அன்னைக்கு இருந்த இன்னைக்கும் அப்படியே இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதே வைப் அதோட இன்னும் பல மடங்கு அதிகமாயிருக்கு. இப்போ எனக்கு தெரியல, இப்போ தியேட்டர்ல நான் பார்த்த ஆடினவங்க எல்லாருமே அப்போ சின்ன பையனா இருந்திருக்கலாம். அப்போ அவங்க எப்படி என்ஜாய் பண்ணாங்களோ அதே என்ஜாய்மெண்ட் இங்க கொண்டு வராங்க. அந்த ஏஜ் பீப்புள் கொண்டு வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. அந்த ஏஜ்ல ஆடினவங்க, தலைவர் பார்த்து ஆடினவங்க இன்னும் ஆடுறாங்கன்னா அதே லெகசிய நாங்களும் கொண்டு போவோம். எங்களுக்கு தலைவர் நானு நின்று பாக்குறேன். தலைவர்னா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. உங்களுக்கு வந்து நீங்க அப்ப பாக்கும்போது தியேட்டர்ல வேற மாதிரி இருந்தது அன்னைக்கு இருந்த ஜெனரேஷன். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எப்படி தியேட்டர்ல என்ஜாய்? அதே தான் என்ஜாய் பண்றாங்க. நாங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன் உதயம் தியேட்டர்ல தான். நான் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நானு. அன்னைக்கு என்ன இருந்ததோ அதை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு. எத்தனையோ வருஷங்கள் இன்னைக்கு ஆகி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்படி இருந்து இன்னும் அதே ஃபேன்ஸ் இன்னும் அதோட இன்னும் வெறியா தான் இருக்கிறாங்களே தவிர எதுவுமே குறையவே இல்லை. இன்னும் சூப்பரா இருக்கு. இன்னும் நல்லா பண்ணணும். பார்ட் 2 கண்டிப்பா வரணும் எங்களுக்கு. அந்த 3 மணி நேரம் போனதே தெரியல. இத்தனைக்கும் லாஸ்ட்ல ஆடியன்ஸ் பாருங்க யாருமே ஏஞ்சி போல. இப்ப வர தியேட்டர்ல கூட எல்லாம் ஏஞ்சி வெளியே போயிடுறாங்க. ஃபைனல் வரைக்கும் ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியே வரல இன்னைக்கு வரைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ இப்ப நான் பார்த்துட்டு வரேன். இப்ப கூட ஒரே ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியே வரல. எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து படத்தை ரசிச்சுட்டு தான் வெளியே வந்திருக்காங்க. அந்த பாம்பு பூத்துக்குள்ள இப்ப கையை விடுற சீன் அருமையான சீன், அருமையான சீன். இனிமேல் இன்னொருத்தர் தான் யாராவது அது மாதிரி செய்ய முடியாது. அவர் நம்ம பசங்க எப்படி ரசிச்சாங்க? இதெல்லாம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நல்ல நல்ல வைப், நல்ல வைப், நல்லா நல்ல வைப், நல்ல 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 பையன், நல்ல இந்த மாதிரி படம் இப்ப வருமான்னு இருக்கு. வெறியா இருக்கு படம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல தலைவரை இறக்குனாருன்னா சொல்ற 1000 கோடிங்க. ஏன்னா படையப்பா 2 கூட ரெடியா இருக்குனார்ல, உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் அடுத்தது படையப்பா 2 எடுப்பாங்க. ஐயா நாங்க ரெடி ஐயா. தலைவர் படத்தை நடிக்க சொல்லுங்க. தலைவர் எப்படி நடிச்சா நாங்க பார்க்க ரெடி. இந்த ஜெனரேஷனுக்கு படையப்பா எப்படி இருந்தது? இந்த ஜெனரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ரெகுலரா இப்ப வர மூவி சப்ஜெக்ட், இப்ப வர கான்செப்ட் எல்லாமே இப்ப வர டைரக்டர்ஸ் வேற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. தலைவர் சரி மத்த ஆக்டர்ஸ்ல. பட் ஆனா இப்போ படையப்பா, பாஷா அந்த 90ஸ்ல இந்த படம் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த படத்தை இப்ப கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு தெரியல சூறாவளியே கிரியேட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒன் ஆஃப் த தலைவர்ல பெஸ்ட் டாப் மூவிஸ் நான் சொல்லுவேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவருடைய ஸ்டைலு, நடிப்பு, அவர் பண்ற ஒரு எக்ஸ்பிரஷன், அவருடைய ஆக்டிங் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பயங்கரமான தலைவர் ஃபேன். எங்க அப்பா சொன்னதுல இருந்து எங்க அப்பா தான் கூட்டு வந்தாருங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து கபாலியில தான் வந்து தலைவரை பார்க்க ஆரம்பிச்சேன். தலைவர் கபாலி வந்து போய் பார்த்தா அப்போ ஏவிஎம் தேட்டர் இருந்துச்சு. அங்கதான் எனக்கு கூட்டு போனேன். அங்கதான் அந்த தலைவருடைய ஒரிஜினலான அந்த வைப்ல பார்ப்போம். நான் அங்க போய் உட்காந்துங்க. தலைவர் அன்னையில ரொம்ப பிடிச்சிருந்தா. அன்னையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். கூலி கூட எங்க அப்பா வீட்டுல நான் சண்டை போட்டு ஃபர்ஸ்ட் தான் பாப்பேன்னு சொல்லிட்டு காலேஜை கட்ட அடிச்சு திருச்சியில பாத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் காலேஜை கட்ட அடிச்சு போய் பாத்துட்டு வந்தேங்கய்யா.
அந்த அளவுக்கு எனக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்குன்னா தலைவர் தான் என்னுடைய இது கூட. அதனால இந்த படம், இந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ஷோரா சொல்ற ஆடியன்ஸை நாங்க ரொம்ப ஹாப்பியா இருப்போம். படம் பார்க்க ஆவலா வருவோங்க நாங்க. 20 படத்தை செம்மையா வரணும். அவரோட பர்த்டே, ஆனா அது எங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்ல மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஓப்பனிங் சீனு செம்ம சொல்லவா வேணும், ஓப்பனிங் சீன் சொல்லவா வேணும். பிளஸ் எல்லா சீனுமே அவங்க ரிப்பீட் போட்டாங்க. அது பீக் சீன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் தான் ரிப்பீட் இருந்துச்சு. ஸோ அது பெரிய சர்ப்ரைஸ், எதிர்பார்க்கல. பட் ஆனா ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஊஞ்சல் சீக்வன்ஸ் எப்படி? அதுவும் ரிப்பீட் இருந்துச்சு ஆக்சுவலா. அப்படியா? வேற லெவல்ல இருந்தது. விசில் பறந்துட்டு இருந்துச்சு. எனக்கு விசில் அடிக்க தெரியாது. பட் மத்தவங்க விசில் அடிச்சது வந்து வேற ஒரு இன்னைக்கு டேவே ஒரு வைபா இருக்கு ஆக்சுவலா படம் பார்த்ததுல இருந்து. ஆக்சுவலா இந்த தியேட்டர் கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இருக்குது. ஆமா, ஆக்சுவலா டிக்கெட் கிடைக்கல. நான் மெயின் ஸ்கிரீன்ல பார்க்கல. பெரிய மெயின் ஸ்கிரீன் இருக்கும். எனக்கு டிக்கெட் கிடைக்கல. நான் ஓபன் பண்ணதுக்குள்ளே சோல்ட் அவுட் வந்துச்சு ஆக்சுவலா. இது வந்து ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்கிரீன்ல பார்த்தேன். பட் அங்க பாக்குறதுக்கே எனக்கு மாசா இருந்தது. இப்போ மெயின் ஸ்கிரீனும் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க மெயின் ஸ்கிரீன் பார்த்து வந்தவங்க கிட்ட கேட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது மேடம்? என்ன சொல்றேனே, விசில் பறந்துட்டு இருந்தது. ரிப்பீட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டிக்கெட் கிழிச்சு ஒரு சீனுக்கும் அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு. லைவ் வந்துச்சு. வேற லெவல்ல இருந்தது. ரஜினி சாருக்கு அவரோட பர்த்டேக்கு என்ன சொல்ல வருது? ஹாப்பி பர்த்டே தலைவா. இது வேற சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. அவ்வளவு சொல்ல முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் மாசா தான் இருக்காரு. நம்மளுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சில வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த படம்ன்ற மாதிரி ஃபீல் இருந்ததா? இல்ல சார், அது கிடையவே கிடையாது. அது ஒரு பெர்சன்ட் கூட அது இல்ல. நல்ல திருப்தி, புது மாசா தான் இருந்தது. இன்னும் எப்படி இருந்தது? ரீ ரிலீஸ் வந்து புது ரிலீஸ் மாதிரி தான் இருந்தது. தியேட்டர்ல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? நல்ல மாஸ். நல்ல 2 சாங் ரிப்பீட் பண்ணாங்க. டயலாக்கும் ரிப்பீட் பண்ணாங்க. நீலாம்பரி டயலாக். அப்படியா? இருந்தது. சரி, ஓகே. ரஜினி சாரோட மாஸ் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? அப்போ இருந்த அதே மாஸ் இன்னும் இருக்காரு சார். இந்த வயசுலயும் இருக்காரு. அதான் அவர்கிட்ட பிடிச்சது. நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். அவருக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் அவரை நல்லா இருக்கணும். அவர் பிறந்த நாளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் நிறைய சொல்லியிருக்காருங்க ரசிகர்களுக்கு. அது உண்மையா இருக்கணும், அடுத்தவங்க பத்தி புறம் பேசக்கூடாது, நல்லா வாழணும், நல்லா மேல வரணும்ன்றதெல்லாம் அது நிறைய கடைபிடிக்கணும்னு எல்லாருக்கும் சொல்றேன். அவருடைய இது அதுதான். அதை நான் விரும்புறேன். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றீங்க? அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவருக்கு வாழ்த்துற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் இருந்தாலும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். நான் பல வாட்டி பார்த்துருக்கேன் டிவியில். நான் போர் அடிக்கும் போது தான் பார்ப்பேன். தேட்டரில் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ சின்ன வயசுல பார்த்ததை விட இப்போ அப்போ எந்தெந்த சீன்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இப்போ எல்லாருமே 5 ஜெனரேஷன் எல்லாருமே பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பசங்க தியேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த படம்? அவங்க ஒரு 2-3 மணி பேசிட்டு வந்தாங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுத்துருக்காங்களா அப்படின்லாம். அப்போ அந்த அளவுக்கு பார்த்துக்காங்க, எப்படி போர்வையாக எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 3 மணி நேரம் நம்மளுக்கு எப்படி சார் இருக்கு? 3 மணி நேரம் தெரியல சார் ஆக்சுவலா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்ப நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃபும் பயங்கர ஸ்பீடா இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவல் ரோல் தான். ரமேஷ் தான் படத்தை ரொம்ப ஸ்கோர் பண்ணாலுமே தலைவர் நின்று இருப்பார் தனியா. அது அவரு ஸ்பேஸ் கொடுத்தாலுமே இது தலைவர் மூவி தான். 2 சீன் கேட்கணும். ஒன்னு பாம்பு புத்துக்குள்ள கை விடுற சீனு, இன்னொன்னு அந்த மேல இருந்து எடுப்பாரு பாருங்க ஊஞ்சல். அந்த சீன் எப்படி இருந்தது தியேட்டர் ரெஸ்பான்ஸ்? அது பயங்கரமா இருந்துச்சு சார். நீங்க வேணா உள்ள வந்து ஒரு முறை ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. சீட்ல உட்காரல. அந்த ஓகே சாங் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் தியேட்டர்ல எல்லாருமே ஸ்கிரீன்ல தான் டான்ஸ் பண்ணாங்க. யாரும் இன்னும் தடுக்கலாம் செய்யல. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திரும்பவும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆன எஃபெக்ட் தான் இருக்குல்ல? இது ஆக்சுவலா புது படம் மாதிரி தான் இருக்கு. லைக் ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இருக்கு. அதாவது ரீ ரிலீஸ்னே கிடையாது. 350 ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சார். ஆக்சுவலா மேல தேனப்பன் இருந்தாங்க, அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தாங்க, வந்திருந்தாங்க. அவங்க ஒரு இதுல NTVல சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது 250 ஸ்கிரீன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரீ ரிலீஸ் 350 ஸ்கிரீன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப பாத்துங்க தலைவரோட மாஸ். அவரோட பிறந்த நாள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவருக்கு? அவர் எப்பவும் போல எங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு படமா நடிகர். அவர் பார்த்துட்டு இருந்தாலே போதும் எங்களுக்கு. படையப்பா 2 வந்து வர இருப்பீங்களா? கண்டிப்பா. அவர் எந்த படம் நடிச்சாலும் நான் பாபால இருந்து 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் அது மிஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே தேங்க் யூ. சொல்றதுக்கு என்ன இருக்கு, எப்பவுமே போலதான். படையப்பா ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம தியேட்டர்ல எத்தனை நாள் கிடைச்சு பார்க்குறோம், டிஜிட்டல்ல பார்க்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இவ்வளோ டிவியில பார்த்துருப்போம்ல, தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நான் சின்ன வயசுல இருந்தது. நான் பிறக்கும்போது ஆப்வியஸ்லி படம் பார்த்துருக்க முடியாது. பட் நான் இப்போ வந்து திடீர்னு வந்து லைக் தியேட்டர்ல பார்க்கும்போது அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரியே லைக் அதே அது சொல்லப்போனா அது டபுள் மடங்கா இருக்கும். முந்திலாம் வந்து அந்த ஏஜ்ல இருந்ததை விட இப்போ இருக்கிறவங்க இன்னும் டபுள் மடங்கா செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரீ ரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்? அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலி தலைவருக்கு தனியா ஒரு தனியா தலைவர் எல்லாரோட ஃபேவரட்டும். ஸோ கிட்ஸ்க்கு ஃபேவரட்லாம் கிடையாது. தலைவர் படம் அவ்வளவுதான். இந்த படமும் ரொம்ப ஃபேவரட் தான். இப்போ சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப தத்துவங்களா இருக்கும். இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ் அதை லைக் பண்ண மாட்டாங்க, பூமர் சொல்லலாம். பட் ஆனால் நீங்க
தேட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சின்ன சின்ன தத்துவத்துக்குமே நிறைய கிளாப்ஸ் இருக்கும். தலைவர் லைக் எப்படி சொல்றது, தலைவர் படம் தான். இந்த சொன்னார் அந்த சொன்னர்லாம் இல்ல, ரஜினி அவ்வளவுதான். ஓப்பனிங் சீன்ல எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? அதெல்லாம் வேற லெவலுங்க. இப்போலாம் வந்து எவ்வளோ ஓப்பனிங் சீன்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி திருப்பி ரீக்ரியேட் பண்ணி எடுக்க முடியாது. அதெல்லாம் அந்த காலத்து படம் தான். இப்ப திருப்பி இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்லாம் வந்து யார் நினைச்சாலும் பண்ண முடியாது. அது இப்போ இருக்க ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி பண்ண முடியாது. ரஜினியால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு இது வரைக்கும் யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவருக்கு இருக்கிறது அந்த ஸ்டைல், அந்த ஒரு சிகரெட்டை பிடிக்கிறதாகட்டும், அந்த வாக் அவுட்டும், அது இன்னைக்கும் இருக்கு. பட் இஸ் த பெஸ்ட். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே, என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பி பர்த்டே தலைவர். இதே மாதிரி நிறைய நாள் வாழுங்க, அது போதும். ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். தேங்க்யூ மேடம். இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் குறையில பாருங்க. ஸோ வி ஹேவ் அ மசில் மெமரி ரைட். ஸோ அந்த மசிலுக்கு அதே மசில் நோஸ். ஸோ 7 வயசுல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சோ அதே கூஸ் பம்ப்ஸ் தான். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், என்னுடைய ஸ்டார்ட் அப் இன்னைக்கு என் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் லீவ் கொடுத்து டிக்கெட் கொடுத்து போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்லி லீவ் கொடுத்துட்டேன். ஸோ நான் தான் ஓனரு, அதனால லீவ் கொடுத்துறேன். போய் சொல்லி பார்க்காதீங்க, நீங்களே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு புது படம் ஏதோ ரிலீஸ் ஆன மாதிரி ஃபுல்லா எவ்வளோ கூட்டம் இருக்கு. அதுதான் மேஜிக். 50 வருஷமா ஒருத்தர் வந்து திரைத்துறையை வந்து கட்டி ஆள்றாரு அப்படின்னா இதுதான். பாய் இதுதான். இந்த ஆறா வேற யாருக்குமே கிடைக்காது. த மேன் ஹோல்ஸ். நேத்து நைட்டோட நைட்டா இதான் என் கம்பெனி லோகோ. ஓகே, தலைவருக்காக இந்த ஆப்பை டெடிகேட் பண்றேன். ஓகே, அவரு இன்னைக்கு ஒரு பர்த்டே, அவருக்கு என்ன விஷயம் சொல்ல விரும்புறீங்க? ஸோ இது நீண்டு வாழணும் தலைவா. ஸோ மேன்மேலும் வந்து படம் நடிக்கணும், ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சிடணும். இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல படங்கள் இருக்குது, அதெல்லாம் ரீ-ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். நீடோடி வாழ்க. எனக்கு வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே தலைவா. தேங்க்யூ. எப்படி இருக்கு மேடம் படம் பார்த்தது? நீங்க வந்து அன்னைக்கு நீங்க உங்க ஜெனரேஷன்ல படம் பார்த்தீங்க, இன்னைக்கு உங்க சண்டை கூட்டு போய் பாக்குறீங்க, அவருக்கு எப்படி இருந்தது? நான் வந்து இன்னைக்கு மூவி வந்ததுக்கு காரணமே வந்து என்னோட சனுக்காக தான் வந்தேன். நான் ஓப்பனா சொல்லப்போனா நான் வந்து கமல் ஃபேன். நான் ரொம்ப ரஜினி படம் வந்து இந்த மாஸ்க்காக நான் வந்து பார்க்க மாட்டேன். அண்ட் இந்த படையப்பா படம் வந்து என் பையனுக்காக வந்தேன். நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா, என் ஹஸ்பண்ட் ரஜினி ஃபேன். ஸோ 25th year ஆஃப் ரஜினியோட லைஃப் அவரோட செலிப்ரேஷன் வந்து என் ஹஸ்பண்ட் அப்போ என்ஜாய் பண்ணாங்க. இப்போ என் பையன் வந்து 50 years கூட ஜாயின் பண்ணியிருக்கான். அவனோட பசங்க வந்து 75th year ரஜினியோட இதே ஜர்னில ஜாயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில ஐம் ஜஸ்ட் கிவிங் தட்ஸ் இட். நீங்க எப்படி என்ஜாய் பண்ணுங்க? நீங்க கமல் ஃபேன் கிட்ட தான் கேட்கணும். ரஜினி படத்தை நீங்க எப்படி மனசு சொல்லுங்க. The storyline was really good. K.S. Ravikumar வந்து இன்னைக்கு ஜெனரேஷனையும் வந்து ஓப்பனிங் எப்படி இருந்தது சொல்லுங்க. ஓப்பனிங் வாஸ் ஆசம். ரஜினியோட ஓப்பனிங், அந்த என்ட்ரி, அந்த மூவி, அந்த இன்ட்ரோ சாங் எல்லாமே வந்து எப்பயுமே வந்து ஆசமா தான் இருக்கும். அதுலலாம் நோ காம்ப்ரமைஸ். அது வந்து கமலுக்கு வந்து அந்த அளவுக்கு கொடுத்து வைக்கல. பட் ஸ்டில் ரஜினி he has some ஒரு பவர் இருக்கு அவர்கிட்ட. அது என்னன்னு I do agree that. ஏன்னா இப்போ இருக்க ஒரு குழந்தைக்கு கூட வந்து இப்போ வந்து கடைசி இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட் சாங் ரீசெண்டா கூனி மூவில வந்தது. ஒரு வயசு குழந்தை கூட பேபி குட் டான்ஸ் தான். தட் the vibe has been created by ரஜினியோட இதுதான், மாஸ் தான். So I do agree that. So hats off Rajini sir. So though I am Rajini fan, I am Kamal fan, I still believe Rajini has long way to go on. So மறுபடியும் 75th year of celebration we will enjoy, and we will probably I will join with my grandchildren. That's it. அவருக்கு பர்த்டே விஷஸ் பண்ணி Happy birthday Rajini sir. May you live long. Thank you.